இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஒரு விளையாடக்கூடிய ஒரு பொருள் தான் செய்ய போகிறோம். நீங்கள் அதில் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு. இப்போது நான் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி மடிச்சுட்டு இந்த சென்டரில் இந்த மாதிரி அது ஸ்கொயராக தான் என் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் ஆனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக எடுக்க வேண்டாம். ரொம்ப குட்டியாக எடுத்திங்கன்னா அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டெப்பில் உள்ளது அவ்வளோ அந்த சைடு அப்படி 2 சைடை மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மேலே உள்ள அந்த முனையை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அந்த இதுக்குள்ளாடி இதை விட்டுக்கோங்க. அதே மாதிரி மறு சைடும் வரும். மறு சைடுக்கு வந்து எதிர் திசையில் வரும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இதையுமே அதுக்குள்ளாடி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி நமக்கு 3 பீஸ் தேவைப்படுது. இந்த முனையை 2 சைடை நம்ம மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வருது பார்த்திங்களா ஸ்கொயராக, அந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி திரும்பவும் எக்ஸ் மாதிரி மடிச்சுக்கணும் 2 சைடுமே. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம 3லேயுமே இதே ஸ்டெப் பண்ணி தான் வச்சுருப்போம். வச்சுட்டு நம்ம எப்படி அதை உள்ளே அந்த கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். இதில் இருக்கிற ஸ்டெப்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே பண்ணலாம். ஏன்னா நம்ம பெட்டி முடைவோம் இல்லை, அந்த மாதிரி தான். பெட்டி முடையும் போது கேப்பில் எல்லாம் அப்படி கரெக்டாக கொண்டு கனெக்ட் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி தான். ஆனால் பேசிக் அது எந்த சைஸில் இருக்குதோ அதை யோசித்து நீங்கள் பண்ணணும். இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. அப்போ நீங்கள் கீழேருந்து மேலே பார்த்து வரணும். நமக்கு மடக்கும்போது அந்த இடம் பெண்ட் ஆகணும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள். எப்போவுமே வெளியில் எல்லாமே அந்த நம்ம சொருகி விடுறதுக்குள்ளே அந்த மடக்கெல்லாம் வர உள்ளது எல்லாமே வெளிப்புறம் வரணும். உள்ளாடி வந்து உள் சைடு தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதை கரெக்டாக இங்கே பாருங்கள், நம்ம அதை மடிக்கும்போது நமக்கு கரெக்டாக எந்த சைடில் எதில் உள்ளாடி அந்த உள்ளாடி விடலாம் அப்படின்னு உள்ளது கரெக்டாக புரியும். இப்போ நான் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணல அதே ஸ்டெப் தான். சில டைமில் நம்ம இப்படி பண்ணிவிட்டு அதுலேருந்து இலகி வந்துடும். இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக உள்ள இப்போ நமக்கு ஒரு கோன் ஷேப்பிங் வந்துட்டு பார்த்தீங்களா, கோன் மாதிரி. இனி அதுக்கு பிறகு இந்த சைடில் ஒரு இப்போ நம்ம 2 சைட்லேயே நமக்கு வாலி மாதிரி இருக்கா, அந்த சைடு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அது கரெக்டாக அதை உள்ளே விடுற மாதிரி கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம உள்ளே விட்டுட்டு இந்த சென்டர்லோடு இதை எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் நமக்கு எப்படி கரெக்டாக எந்த சைடை எதில் உள்ளாடி விட முடியும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும்.
அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதா சுற்றி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த முனையை இந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கோணிட்டு அந்த இது ட்ரையாங்கிளே ஒரு மாதிரி கோணையாக இருந்த மாதிரி இருக்கும். உள்ள பகுதியில் கொஞ்சம் அமுங்கிட்டு 2 மொனை மட்டும் வெளியே தள்ளிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா பகுதியிலையும் விட்டுட்டோம். இனி ஒரு பகுதி மட்டும் இருக்குது. இந்த மாதிரி அதுக்குள்ளாடி விட்டுக்கணும். அது எனக்கு கொஞ்சம் அந்த பேப்பர் நான் கரெக்ஷன் வெட்டினதில் ஒரு சின்ன குறைவாக வெட்டியிருக்கேன். அதனால அந்த பகுதி எனக்கு கரெக்டாக உள்ளாடி போகலை லாஸ்ட் எண்டு. நீங்கள் கரெக்டாக பேப்பர் ஒரு கொஞ்சமே மிஸ் ஆகாமல் இது பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே போகும். இப்போ நான் அப்படி நம்ம போகலைன்னா லாஸ்ட் எண்டை வேணால் கம் போட்டு லைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒரே ஒரு லேயர் மட்டும் எனக்கு கரெக்டாக அதில் தான் போகணும். அந்த இடம் வந்து கொஞ்சம் பேப்பர் கம்மியாக இருக்கிறனால வெளியே இருக்குது. அது உள்ளே விட்டாலும் அந்த டிப்லேருந்து வெளியே வந்துடுது. அதனால் லைட்டாக நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஆக்சுவலாக க்ளூ தேவைப்படாது இதுக்கு. இப்போ பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இப்படி நிமித்திங்கன்னா இப்படி நிமிரும். அடுத்து நீங்கள் பழைய கண்டிஷனுக்கு திரும்ப சுருக்கி கொண்டு வரலாம். பார்த்தீங்களா பேப்பர் மாதிரி. இது டபுள் கலரில் நமக்கு A4 ஷீட்லேயே டபுள் கலர் A4 ஷீட் இருக்குது. அந்த மாதிரி இதில் தான் இதெல்லாம் செய்யும்போது நல்ல க்யூட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடு கலராக இருக்கும்போது நமக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, அதனால தான் நான் சிங்கிள் கலரில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? இது அந்த பகுதி வெளியே எனக்கு வந்துகிட்டே இருக்கிறனால நான் லைட்டாக க்ளூ போட்டுக்கிறேன். ஏன்னா அது திரும்ப வெளியே இது பண்ணிகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரீயாக செஞ்சு வருங்க. வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். விளையாடுற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அப்படியே அது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் குண்டாகும். அதை அமுக்கி விட்டிங்கன்னா மெலிசாயிடும், பலூன் மாதிரி. இதை நான் பண்ணிவிட்டு நானே கொஞ்சம் நேரம் விளையாடி இருந்தேன். நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுப்பேன். சரி, தேங்க்யூ.